வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்தேன். மயான கொள்ளை விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வருஷம் மயான கொள்ளைக்கு என்னால் முடிஞ்சதை அந்த அம்மாவுக்கு நான் செய்வேன். நான் வேண்டிக்கிட்டு செய்வேன். அவங்க எனக்கு கொடுத்துருவாங்க. நான் வேண்டுதல் என்ன வைக்கிறேனோ அதை கொடுத்துருவாங்க. அதே போல் இந்த வருஷமும் என்னோடய வேண்டுதல் ஒன்று இருக்குது. அதை நான் செய்ய போகிறேன். அதாவது லாஸ்ட் இயர் நான் வேண்டினது தான். அது 3 வருஷமாக நான் தொடர்ந்து செய்யணுன்றதுனால இந்த வருஷமாக நான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் மயான கொள்ளை வீடியோ கண்டிப்பாக போடுவேன். லாங் வீடியோலாம் போடுவேன். இனிருந்து விரதமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சூப்பராக என்னோட விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. விநாயகர் வேறு மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு புது வீட்டில் ஏண்டி விநாயகர் வைக்கல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டாங்க. அதையும் நாங்கள் சூப்பராக செட் பண்ணி இன்றைக்கி காலையிலேயே பிரம்ம முகூர்த்த பூஜையும் போட்டு முடிச்சாச்சு. அப்புறம் ஒன்று சொல்லணுங்க, நம்மளை பார்த்து நிறைய பேர் போராமப்படுவாங்க. அடடா போராமப்படுறாங்களே சொல்லிட்டு நம்ம அதை யோசிக்கவே கூடாதுங்க. நம்ம வேலை என்னவோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணுங்க. அதே போல் நம்மளை பற்றி பின்னாடி புறம் பேசுவாங்க. அதையும் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது, கண்டுக்கவே கூடாது. அப்போனா அவங்க போராமப்படுறாங்க, நம்மளை பற்றி புறம் பேசுகிறாங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்து இருக்கோம், நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோம் அப்படிதாங்க நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை பற்றி புறம் பேசுகிறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மள ஏதாவது ஒரு விதத்தில் அவங்கள விட நம்ம முன்னாடி இருப்போம். அதை பார்த்து தான் அவங்க போராமப்பட்டு பின்னாடி நம்மளை பற்றி பேசுவாங்க, தரைக்குறைவாக பேசுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நான் ரொம்ப அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி புகழ்ந்து தான் பேசுவாங்க. தயவு செஞ்சு நம்மளை புகழ்ந்து பேசுகிறாங்கன்னு சொல்லி தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அவங்க நம்ம பின்னாடி அவ்வளோ புறம் பேசினா மட்டும்தான் நம்ம முன்னாடி அவங்களால ரொம்ப பாராட்டவும் முடியும். நம்பிடவே கூடாது. அதே போல் எல்லா நட்பும் உண்மையாகவே இருக்காது. ஒரு சில நட்பு வந்து போலியாகவும் இருக்கும். நான் ரொம்பவே அடிபட்டு ஏமாந்துருக்கேன். அதனால் எல்லா நட்பையும் நம்பிடாதீங்க. எனக்கு ஒரு சில நட்புகள் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூலில் இருக்குது. அதில் ஒரு சில நட்புகள் உண்மையாக இருக்காங்க. ஆனால் நான் ஒரு சில வீட்டில் இருந்தப்போ எனக்கு உண்மையான நட்புகள் கிடைக்கல. நான் நம்பி ரொம்பவே ஏமாந்தேன். எனக்கு பின்னாடியோ என்னோட குழந்தைங்களை பற்றி எங்களை பற்றி ரொம்பவே புறம்லாம் பேசினாங்க. எப்பயுமே புறம் பேசுறதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ஃபீல் பண்ணாததுனால தான் கடவுள் எங்களை நல்லா வச்சிருக்காரு. ஏன் இவ்வளோ சாமி கும்பிட்ற பயங்கரமாக கும்பிட்றேன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். நாங்கள் கூட தான் சாமி கும்பிட்றோம், உன்ன மாதிரிலாம் கிடையாதுன்னுவாங்க. நான் கும்பிட்ற காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கும்பிட்றதுனால தான் கடவுள் எப்படியாப்பட்ட ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என்னை பற்றி யார் எது பேசினாலும் சரி, எங்கள் ஃபேமிலியை பற்றி எது பேசினாலும் சரி, கடவுள் அவங்களுக்கான கூலியை உடனே கொடுத்துருவாங்க. அது எனக்கு தெரியும். நம்ம போய் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எதிர போய் நம்ம வாக்குவாதம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு அந்த நம்பிக்கை ரொம்பவே இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் கடவுளை நம்புங்க, கும்பிடுங்க. எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.